ஏற்பாடு எல்லாம் கையிலாகுது கூடத்தை கொடுத்தடா கூடாமணி ஏற்கலாமா கூடாமணியா ஏற்கலாமான்னு சொல்லுங்க ஆண்டவா புக்கன் படைத்த பரமா பரம்பொருளே ஈரேழு 14 உலகத்திற்கு படையளிக்கும் பரமேசா ஏன் என்று காட்சியளிக்க மாட்டாயா ஆண்டவா ஆண்டவா சன்னதியே உந்தனுக்கு அடிபணியே இறைவா சித்தமெல்லாம் எமக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எமக்கு சிவமயமே இறைவா
அடிபணியே இறைவா சித்தமெல்லாம் எமக்கு சிவமயமே இறைவா நான் தவச்சாலையில் அமர்கிறேன். தவச்சாலையை சுற்றி சர்வ ஜாக்கிரதையாக காவல் இருக்க வேண்டும். என் தவத்திற்கு எந்த இடையூறும் இல்லாமல் அந்த வளல நெகிதான் தாம்பரம்னு தெரியவில்லை. இவர் தானே அந்த வள்ளல கண்ணன்? ஒருவேளை இவராகதான் இருக்குமோ? ஆமா. ஏண்டி இவர் தான் இருப்பார்னு நினைக்கிறேன். இவராகதான் இருக்கணும் என்று அழைச்சு பார்க்கலாமா? ஆகட்டுமே. என்னங்க அத்தா மாமா, நான் தான் ஒரு அழகான பெண். என்னை கண்டுபிடிங்க, முன்ன வருங்க. எனக்கு தலை மேல காமம் பிறந்து போச்சு. அந்த காமத்தில் தான் சேர்த்து விடும். வாங்க அத்தா மாமா ஏண்டி என்னடி பார்க்கவில்லை? ஆமா, நான் திட்டு எடுத்து நானும் ஒன்னு ரெண்டு பாக்குறேன். உனக்கு பாப்பாரு என்னங்க அத்தா எடுத்துருங்க. அழகாக ஒரு பெண் வந்திருக்கு. கட்டி பிடிச்சு ஒரே ஒரு முட்டு தாங்க எடுத்துருங்க. என்னங்க ஏங்க சரி உனக்கு குரல் கொடுக்கலைங்க. என்னங்க மாமா, நான் தான் பொண்ணு கடைசி வந்திருக்கேன். என்னை கட்டி பிடிச்சி ஒரே ஒரு முத்தம் கொடுங்க மாமா. சீக்கிரம் வாங்க மாமா. எனக்கு காம தலைக்கு மேலே ஏறிச்சு மாமா. நீங்க கட்டி பிடிச்சி ஒரே ஒரு முத்தம் கொடுங்க மாமா. எனக்கு குரல் கொடுக்கவில்லை. ஆமா சரி சரி, நான் எடுத்து பார்க்கிறேன். இத பாருங்க, அழகான பெண் வந்திருக்கின்ற செதுக்கி வச்ச தலை மாதிரி வந்திருக்க. கட்டி வந்து பாருங்க. என்னங்க இவ்வளவுதாங்க. ஒருவேளை செவிடா இருப்பாரா, ஒருவேளை குருடா இருப்பாரா, இருந்தாலும் இருக்க. ஏன் நீ கூப்பிட்டு பாத்தியா? அனைவரும் அழைச்சி விட்டீங்களா? அக்கா ஏண்டி அனைவரும் அழைத்தோம். அப்படியா? கண் விழித்தும் பார்க்கவில்லை, உங்களை எங்கத்திரி பாப்பாரு? வாய் திறந்தும் பேசவில்லை. ஆமா சரி சரி, தனியா கண்டு கண் திறந்து பார்க்க மாட்டாரு, வாய் திறந்து பேச மாட்டார். அனைவரும் ஒன்றாக சென்று அவர் செய்தாவது கழிச்சுடலாம். என்னங்க ஆமா என்னங்க மலையரில் மறந்து நடந்து வந்தேன். ஒருத்தரின் மேல் தாவிப்பட்டது. குளித்து பார்த்தேன், அவர் தண்ணீர் இல்லை. உனக்காக என் கண்ணத்திலே கண்ணிருங்க. என்னங்க ராத்திரி அது யாரு உஷா? முன்னாடி பேரு உஷா. அவன் எங்க கூப்பிட்டு வர? அது யாரு? நான் இங்க ஆட்ட அடிக்கிறேன். என் முன்னாடி எங்க ஆட்ட அடிக்கிறேன். நாய் ஐயோ ஏமாத்தினா
அண்ணன் தவத்தில் இருக்கின்றார். அந்த தவத்துக்கு எந்த பங்கமும் வரக்கூடாது. சர்வ ஜாக்கிரதையாக காவல் இருக்க வேண்டும். ஏடா உசாபார் உசாபார் மனைவி ஞாபகம் நான் படுத்து அது சரியான ஒரு ஆள் ஒண்ணு வந்து பாதுகாப்பு யாருன்னா பாட்டி ஒண்ணு பாட்டி பாட்டி ஒண்ணு கண்ணு தெரியாதுங்க அது காவல் இருந்தா நான் இல்லைன்னா பா ஓ மை காட் என்னடா ஆமா அத மறந்துரு பாரா உஷார் உசாமையிலே நாமத்தை வச்சுக்கிற போறேன். அண்ணனை பார்த்தாயா தவத்தில் இருக்கிறாரோ மலையென்று பாராமல் வயலென்று பாராமல் இது என்று பாராமல் பாராமல் காற்றென்று பாராமல் பார்த்தாயா உன்னுடைய அண்ணன் தவக்குளத்தில் இருக்கின்றார். அந்த தவத்துக்கு எந்த பங்கும் வராமல் நம் இருவரும் காவல் உசாராக இருக்க வேண்டும். வேண்டும். புறப்படுமா யாரையும் ஒரு கோலோடி வராங்க இருந்தா நமக்கு ஆபத்து. சொல்றானோ உஷா பாடுறான். அடிச்சே கொள்றீங்க. நான் என்ன பண்ணுது அப்பப்ப என் முன்னாடி ஞாபகம் வந்து ஞாபகத்தை மறந்துடுறான். எங்கிட்ட மறக்க முடியுது. நான் என்ன பண்ணுவேன் நானு என்னாச்சு? என்ன மோப்பம் முடிக்கிறவன் எஜமா உடைய அண்ணன் எந்த கோலத்தில் இருக்கின்றார்? கோலத்தில் இருக்கின்றார். தவ கோலத்தில் இருக்கிறார். ஆமா உடைய அண்ணன் தவ செஞ்சிருக்கும் போது 4 பெண்கள் வந்துக்கிறாங்க. 4 பெண்கள் வந்திருக்கிறாங்க. ரம்பை ஊர்வசி மேனகை தேவதமை எல்லாம் வந்துக்கிறாங்க. ஆமா நீங்க உனக்கு எப்படா தெரியும் உனக்கு? அப்படி வாங்க. ஏன் எஜமா கேட்டியா? மணி போலாம் அவங்க வந்ததை எப்படி கண்டுபிடித்தாய்? தவ செஞ்சுக்கிறார். இந்த நேரத்தில் எழுத்து சொன்னா நம்ம இருவருக்கும் சாபத்தை கொடுத்து விடுவார். அதன் பிறகு சொல்லலாம்.